தம்மு தண்ணி இதெல்லாம் உசுர காவு வாங்கிடும். தண்டச்சோறு நாய அலாரம் டோனை மாற்ற சொல்லி எத்தனை நாள் ஆச்சு. காலையில் கேட்குற கர்மமாடா. நாளையெல்லாம் இந்த டோனு இருந்துச்சு போனை உடச்சிருவேன். இவன் தாங்க பிரபு, தண்டச்சோறு டீம் லீடர். இவன் இந்த டீமோட தீப்பொறி திருமுகனே சொல்லலாம். வெளில தான் பந்தாவை சுற்றிட்டு இருப்பான், ஆனால் உள்ளே ஒன்றும் இருக்காது. லா 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 டிச்சிக்கிட்டிங். ஐ பேக் 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 பேக். ஏய் அண்ணா படிக்கிறான், எல்லா டிவி ஆஃப் பண்ணு. அம்மா இவனா படிக்கிறான், உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கான். டேய் பொறும்போக்கு, படிக்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தா இவ்வளோ நேரம் இதாக பண்ணிக்கிட்டு இருந்தியா? இது மனோஜ். இவன் எல்லாரும் மேட்ரு மனோஜ் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டு எஸ்கேப் ஆயிடுவான். எங்கடா ஊரை சுற்றிட்டு வர? கரண்ட் பில்லு கட்டணும் சொன்னேன், கட்டினியா? தண்டசோரே அறிவு இருக்கா? எருமா மாடே, இப்படி பண்ணிட்டு வந்திருக்கே. 12th ரிசல்ட் வரட்டும், உனக்கு இருக்குது. உன்னால யாருக்காவது பிரோஜனம் இருக்குதா? பிரோஜனம் இருக்குது. இன்னைக்கு நான் 2 வேலை பண்ணேன். அப்படி என்ன வேலை செஞ்சுட்டு ரோட்டில் வந்துருக்க? எவ்வளோ பெரிய கல் இருந்து அதை தூக்கி போட்டேன். யாருன்னா அதில் பட்டிருந்தாங்கன்னா அடிபட்டு விழுந்திருப்பாங்க. இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்றியோ? உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு கிடந்தார். அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டு நீங்கள் கொடுத்த காசை தான் செலவு பண்ணிட்டு வரேன். இப்போ சொல்லுங்கள், நான் செஞ்சது தப்பா? என்னாச்சு அவருக்கு? வண்டி ஏதாவது அடிச்சிச்சா? நான் ஃபஸ்ட்டு ஒரு கல்லை தூக்கி போட்டேன், அது அவர் தலையில் தான் வந்துச்சு. ஐயோ அம்மா அடிக்காதம்மா, அடிக்குதுமாம்மா, அடிக்காதம்மா. இந்த தண்டச்சோறு பேர் தான் உதய். இவன் எல்லாரும் சேட்டிங் உதய் தான் கூப்பிடுவாங்க. பொண்ணுங்கள்கிட்ட சேட் பண்ணி செருப்படி வாங்குறதே பார்ட் டைம் ஜாப் பற்றி சுற்றிட்டு இருக்காரு. சீனை பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், இவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க லீவுன்னு விட்டாலே சும்மா இருக்க மாட்டாங்க. குவார்ட்டர் லீவில் குசும்பு பண்ணுறதும் ஹாஃப் லீவ் அட்டகாசம் பண்ணுறதுன்னு ஒரு வழி பண்ணிடுவானுங்க. இப்போ வேறு போர்டு எக்ஸாம் முடிஞ்சிருக்கா, சொல்லவே தேவையில்ல, அட்டகாசம் தாங்காது. கர்த்தரே மக்களை இந்த சாத்தான்களிடமிருந்து காப்பாற்றுமையா. லீவ் விட்டே தான் விட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் லோயினே திட்டிக்கிட்டே இருக்காங்க. கடுப்பேத்துறாங்க மச்சான். எங்கன்னா ஓடிடலாமான்னு இருக்கு. நானும் என்ன தான் பண்ணுறது, சும்மா எப்போ பார்த்தாலும் கடைக்கு போ, வேலைக்கு போ, வேலைக்கு டேய் தண்டச்சோறு, என்ன மச்சான், உங்கள் வீட்டில் டார்ச்சர் பண்ணுறாங்களா? ஆமாம், ரொம்ப பண்ணுறாங்கடா. நானே சொல்லுவதெல்லாம் போய் மேலே வைக்காத கேட்க போகலான்னு இருக்கேன்டா. உன் வீட்டில் எப்படி மச்சான்? எங்கள் அப்பா ஜட்டி போடுறதுக்குலாம் கத்துறான்டா. அதுக்கெலாம் ஏன்டா திட்ட போகிறாரு? கன்ஃபியூஷனில் அவர் ஜட்டி எடுத்து போட்டேன்டா. என்ன பிரபு சோகமாக இருக்க? எப்படிரா மச்சான், இவனை விட்றா, நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும்டா. ரிசல்ட் பாசிட்டிவோ நெகட்டிவோ அதுக்குள்ளே. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்டா. யாரா டேரக்டரு? வைத்தியம் பார்க்கறது டாக்டரு, நிலத்தில் இருக்குது டாக்டரு, நான் தாண்டா டேரக்டரு. யாரா ஹீரோ? இந்த மாதிரி கேள்வி கேட்டேன்னா தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்க. சரி கதை சொல்கிறா. மச்சான், ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்கடா. கல்யாணம் படிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்கடா. அப்போ அந்த பொண்ணை ரேப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் காலேஜ் மாறி போகிறான். அந்த காலேஜ் போய் பேசிகிட்டு இருக்காங்க.
ஓகேவா அந்த காலேஜில் இருக்க பையன் தான் அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருப்பான். மச்சான் என்னடா கதை இது? பழைய நல்ல கதைடா கதைடா இது. இது. நல்லாவே இல்லடா. சொல்கிறேன் நல்ல கதைடா இது. நல்லா இல்லடா. மச்சான் நான் சொல்கிறேன் நல்ல கதைடா இது. நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், சும்மா காண்டேத்திட்டு இருக்க. டேய் நிறுத்துறா. ஷார்ட் ஃபிலிம்லாம் வேணாம், ரியல் ஃபிலிம் எடுப்போம். ரியல் கதை என்னதுடா அது? நேற்று நானும் எங்கள் அப்பாவும் வெளில போயிடணும். அவர் திரும்பி வீட்டுக்கு வரும்போது போலீஸ்கிட்ட மாட்டினோம். எங்ககிட்ட பேப்பர் கரெக்டாக இருந்தாலும் போலீஸ் எதிர்பார்த்தது வேறு. எங்கள் அப்பா தரமாட்டேன்னு ரூல்ஸ்லாம் பேசியிருந்தார். அப்போ வாக்குவாதத்தில் போலீஸ் டென்ஷனாகி எங்கள் அப்பா மேலே கை வச்சிட்டான். ஸோ அந்த போலீஸ் எனக்கு எதாவது பண்ணி ஆகும். மச்சான் எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த போலீஸ் லஞ்சம் வாங்குற மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு யூடியூப்பில் போடுறான். அதானே மச்சான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அந்த போலீஸ் என்னடா ஆக போகுது? அந்த போலீஸ் லஞ்சம் வாங்குற மாதிரி வீடியோ எடுக்கலாமா? அந்த போலீஸ் லஞ்சம் வாங்குற மாதிரி வீடியோ எடுத்து அதை கமிஷனர்கிட்டே சேனல்கிட்டே கொடுப்போம். கங்க்ராச்சுலேஷன்டா பை. டேய் வாடா. பின்ன என்னடா போலீஸை பழி வாங்கினா பொண்ணை கரெக்ட் பண்ணி பழி வாங்கிக்கலாம்டா. ஏய் மச்சான் இவன் சொல்கிறது கரெக்ட் தான்டா. தெருமுக்கில் இருந்தாலே தெரிச்சு ஓடுவோம். இதில் இவர் போய் பண்ண போகிறாருன்னா அதுக்கு நாங்கள் 2 பேரும் என்னடா மச்சான் இதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு நான் போகிறேன், வரவங்க வாங்க. என்ன மச்சான் என்னடா பண்ணுறது? டேய் வண்டியை நீ பார்க் பண்ணுடா. டேய் வீடியோ எடுடா. மச்சான் சன்னி லியோன் வீடியோடா நேற்று தான்டா டவுன்லோட் பண்ணேன். அவனுங்க லஞ்சம் வாங்குறது வீடியோடா. என்ன பண்ணுறான்? சொன்ன வேலையை ஒழுங்கா செய்யா. ஒழுங்கா வீடியோ இப்போ பாரு மச்சான் தள்ளி நில்றாடி. மச்சான் மரம் மச்சான் கை கால்லாம் நடக்குதுடா. எதனா பிரச்சனை வந்தால் என்ன மாட்டி விட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிடுங்கடா. என்னடா அவன் மிஸ்ஸுக்கிட்ட பர்மிஷன் கேட்குற மாதிரி கேட்டுக்கிறான். வாங்குறானா? வச்சாச்சு. சரி ஒன்றுக்கு போயிட்டு வரேன். கேமரா இந்த பக்கம் திருப்பிடாத. ஹெல்மெட் எங்கடா? ஹெல்மெட் எங்கே? இல்லை. பேர் என்ன? எந்த ஏரியா நீ? சுல்லான் சேகர் சார். சுல்லான் சேகரா? நான் பொறியுமா பேர் வச்சுருக்கேன். தனுஷ் ரசிகர் மன்ற செயலர். யார் அது பின்னாடி? தம்பி சார். பேர் என்னடா? பயப்படாடா, பேரை சொல்லு. வாயை பார்க்க ட்ரிப்பிட்டு வந்துடுறேன். என்ன சார் விட்டுருங்க சார். ஸ்கூல் சரி, அது போய் வீடியோ எடுக்கிறாங்க சார். மச்சான் போலீஸ் பார்த்துறான்டா. அட பாவி ஓடியாடா. சீக்கிரம்டா. மச்சான் போகேமான் பிடிக்கும். ஏய் டேய் வண்டி போலடா. என்ன சீக்கிரம்டா. என்னடா மச்சான் இந்த மாதிரி சேசிங்ல இந்த வண்டி நிறுத்தக்கூடாதுடா. ஃபாஸ்ட்டாக போகணும். டேய் வெறுப்பேதாதடா. பிரபு இறங்கடா இவனை. டேய் மச்சான் அவன் ஏறவே இல்லைடா. என்னடா சொல்ற? டிடி போலீஸ் ஊத்துறா. போடா. அட பாவி லூசு பயலே. இந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடித்தேன். அந்த இடத்தில் நண்டு பிடித்தேன். ஒரு வார்த்தைக்கு விட்டு போங்கடான்னா நிஜமாக விட்டு போயிட்டாங்க. மச்சான் பேசாமல் ஃபோனை கொடுத்து சரண்டர் ஆகலண்டா. என்ன விளாட்றியா? நம்ம போலீஸ்கிட்ட மோதி இருக்கோம். மாட்டினா உரிச்சிடுவாங்க. மச்சான் ஃபோன் வருதுடா. அட்டன் பண்ணுறா. யாரா அது? அம்மாடா. அட்டன் பண்ணுறா சீக்கிரம். மச்சான் அவன் இல்லைடா. மச்சான் டக்குன்னு அட்டன் பண்ணுறா. கட் ஆயிடுச்சுடா. மச்சான் மறுபடியும் வருதுடா. ஏய் அட்டன் பண்ணுறா சீக்கிரம் அட்டன் பண்ணுறா. ஹலோ அம்மா, நான் மனோஜ் வீட்டில் இருக்கேன். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேம்மா வந்துடுறேன். சூப்பர்டா. மச்சான் இன்னொரு ஃபோன் வருதுடா. ஏய் யாரா? குட்ரா.
10 மணிக்கெல்லாம் ஆடியோ சிக்னல் வரணும், இல்லைன்னா என்ன நடக்கும்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நீ கமர்ஷியல் கிட்ட போ, இல்லை சேனல்ஸ் கூட போ, அதை எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியும். பார்த்துக்கோ, நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மச்சான் சொல்கிறா, ஏன்டா இது என்னடாச்சு? ஏன்டா பேசுகிறாங்க? என்னடா சொன்னாங்க? டேய் என்னடா பண்ண சும்மா இருக்க, என்ன சொல்கிறா? மச்சான் ஏந்துடுறா. எங்கடா போகிறத? ஏய் சீக்கிரம் வாடா. மச்சான் எங்கடா போயிட்டு இருக்க? மச்சான் 10 நிமிஷத்தில் என்ன ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும், அங்கே தான்டா பிரபு இருக்கான். எப்படிடா சொல்கிற? எல்லாம் ஒரு கெஸ்ட் தான், வாடா. சார் ஒரு கதை சொல்லட்டா? நம்ம லோக்கல் ட்ரெயினில் போகும்போது நிறைய பிச்சைக்காரங்க வருவாங்க. ஆனால் அதில் ஒருத்தவங்க மட்டும்தான் நம்ம தடவி மிரட்டி காசு கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம பயந்து காசு கொடுப்போம். அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை சார். ஏய் என்ன சும்மா அடிச்சிட்டு இருக்க? முடிஞ்சா கட்டை ஊற்று விட்றா பார்ப்போம். இப்போ வந்து போடுங்கடா பார்ப்போம். சார் நான் பிரெயின் வாஷ் பண்ணுறேன்னு பச்சையாக தெரியுது. அப்படி இருந்தால் ஏன் பாருங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் பின்னாடி பாருங்கள் சார். ஆ 3 பேரும் ஒன்றா மாட்டினீங்களா? மொத்தமாக சாவ போகிறீங்க. மச்சான் லெஃப்ட்டு. டேய் சீக்கிரம் ஓடியாடா. டேய் லிஃப்ட் வாடா. லஞ்சம் வாங்கிய குற்றத்துக்காகவும் பொதுமக்களை தாக்கிய குற்றத்துக்காகவும் இவ்விருவரையும் பணி நீக்கம் செய்யப்பட்டு 2 மாதங்களுக்கு சிறை தண்டனை தருமாறு இக்கோர்ட் உத்தரவிடுகிறது. ஒரு வழியாக பிரச்சனைலாம் முடிஞ்சது மச்சான். மச்சான் நீ தான்டா ரத்த காவெல்லாம் வாங்கியிருக்க. மச்சான் ஃபோன் வருதுடா. மச்சான் அப்பா ஃபோன் பண்ணுறாரா. கோர்ட்டுக்குள்ளே போவாதடா, அங்கே தான் போலீஸ் இருக்கான். என்கவுண்டரில் போட்டுற போகிறான். மச்சான் உதய் கால் பண்ணுறா, ரொம்ப நேரம் ஆச்சு. மச்சி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வருதுடா. என்னடா சொல்கிற? இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுறா. திரும்பியும் சுவிட்ச் ஆஃப் தான்டா வருது. என்னது சுவிட்ச் ஆஃப் வருது? நான் ட்ரை பண்ணுறேன்ரா. சாட் பண்ணி எல்லா சார்ஜும் குறைச்சிட்ருப்பான்டா அவன். ஹலோ. ஏய் என்னடா போலீஸா மாட்டி விட்டா பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சியா? இனிமே தான்டா பிரச்சனை உங்களுக்கு. நீங்க எடுத்த படம் என்ன முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சியா? போடுறா அவனை. ஏய் ஆக்ஷன். டேய் என்னடா பண்றானுங்க அவனுங்க? ஆக்ஷன் 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 அடி 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 ஆக்ஷன் அடி அடி ஆக்ஷன் அடிங்கடா. போலீஸ் போதுடா. ஓர 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 ஓர. அது போயிட்டு தான் இருக்கு. டேய் இவ்வளோ கேவலமா இருக்குன்றீங்க. ஏய் புக்கு ரெடிடா ரெடிடா. சோ அந்த போலீஸ் ஏதாவது மச்சான் எனக்கு போலீஸ் ஏதோ ஒரு மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு அதானே சோ ஏய் இப்போ போலீஸ் சார்ஜ் மச்சான் போலீஸ் இது வேற கேட்க மாதிரி இல்ல நோங்க. சிரிக்காதடா மச்சான் சிரிக்காதடா. போறா போறா போறா. ஓகே சார் உள்ள என்ட்ரி ஆகலாம்.
தாசை கொண்டு வா. இல்லை இன்னும் பார்க்கவே இல்லைல்ல. ஏய் போலீஸ் பார்த்துட்டாங்க, டக்குன்னு முடி. போலீஸ் பார்த்துட்டான்டா. டேய் இருடா. அப்படியே கொஞ்சம் ஏதாவது ஷேக் பண்ணுங்கடா. நீ சில மாதிரி நிற்காதீங்கடா. நடக்கல இருக்கும் ட்ராக்கு. ரிசல்ட் பாசிட்டிவாக முடிச்சிடுறேன்டா. அவர் எடுங்க. பல்ல கிடைக்காது, கீழே புரியாது. மூஞ்செல்லாம் பார்க்க முடியாது. வச்சா ஒரு 10 டேக்கு திருப்பேன். டேய் பா சார் கெஞ்சறதுக்கு பயமா இருக்கு சார். மனோஜ்